ரஜினிக்கு எப்படி சார் இவ்வளவு புகழ் வந்துச்சு? ஸ்டைல் நடிப்பு, அந்த ஸ்டைல் நடிப்பில் ஸ்பீடு நடிப்பு, அந்த ஸ்பீடு நடிப்பில் அழுகையான நடிப்பு, அந்த அழுகையான நடிப்பில் ஃபைட்டு, அந்த சாங்ஸு, அந்த சாங்கில் ஒரு ஸ்டைல், ஹீரோயினோட ஒரு ஸ்டைல், உங்களுக்காக ஒரு ஸ்டைல். முத்துராமன் சார் இப்படி செஞ்சா என் ரசிகர்களுக்கு பிடிக்கணும், அப்படி செய்வார். ரசிகர்களை மனசில் வச்சுக்கிட்டு நடிக்கிற தன்மை அவருக்கு உண்டு. ஆகவே இவ்வளவு நடிப்பாற்றலையும் வைத்துத்தான் உங்களை எல்லாம் மயக்கினார். ஆகவே இந்த நடிப்பாற்றல் மூலமாக நீங்கள் அத்தனை பேரும் அவருக்கு ரசிகர்களாகி இருக்கிறீர்கள். அதற்கு மேலே அவர் மேலே ஒரு அன்பு இருக்கிறது, அதற்கு மேலே ஒரு பாசம் இருக்கிறது. ஏன் அவர் கேமராவுக்கு முன்னால தான் நடிப்பார் தவிர கேமராவுக்கு பின்னால நடிக்க மாட்டார். அந்த வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லுவார், பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுவார். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, அதுதான். அவரோட நான் 25 படங்களை இயக்கினேன் என்பதை உங்கள்கிட்ட சொல்லாம யாருக்கு சொல்ல போறேன்? 25 படங்களை ஒரு இயக்குனர் அவரோட இயக்கிறேன்னா அவருடைய ஒத்துழைப்பு எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அது அவர் சொல்ற வானிலையே சொன்னா, எனக்கு பெங்களூரில் ஒரு அண்ணன் இருக்காரு, சென்னையில் ஒரு அண்ணன் இருக்காரு, அது எஸ்பி முத்துராமன் சொல்லுவார். அதுதான் நான் இன்னைக்கு மேடையில் நிற்கிறேன். நான் அவரோட படம் பண்ணி 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் ஆனாலும் எங்களுடைய நட்பு வளர்ந்திருக்கிறதே தவிர குறையவில்லை. அந்த நட்பு சகோதர நட்பு. பூனாவரி கேள்விக்குள்ள நாங்கள் முத அவரை சந்தித்தோம். அதில் 25 படங்களை நான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவருடைய பண்பு என்னைக்கு என்னை முதல்ல சந்திச்சாரோ அதே பண்பில் தான் என்னை இன்னைக்கு பழகிட்டு. ரஜினிகாந்த் புகழுக்கு போயிட்டாரு, அதிர்தில்லை, உலகமெல்லாம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுது, எந்த பாதிப்பும் அவருக்கு இல்லை. புகழை கொண்டு போய் தலையிலே வைத்துக் கொள்ளாத மனிதன் ரஜினிகாந்த். அதுக்கு உதாரணம் ஒரு விஷயத்தை இங்கே உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். அவர் முத நான் பூனாவரி கேள்விக்குறியில் போய் அவரை புக் பண்ண போகும்போது ராயப்பேட்டையில் ஒரு குடிசையில் இருந்தார். இங்கே இருக்கிற அவருடைய நண்பர்கள் எல்லாம் இருக்காங்க, முரளி, நடராஜன், விட்டல், இந்த நண்பர்களும் அந்த குடிசையில் தான் ஒன்றா இருந்தாங்க. அவங்க எல்லாம் இந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படித்தாங்க. அப்போ தான் நான் அவரை போய் பார்த்தேன். அப்படி படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு இவ்வளோ வளர்ந்த பிறகும் அந்த குடிசையை ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கல்யாண மண்டபத்தில் இருக்கிற அவருடைய வீட்டில் அந்த மாடியில் அதே போல ஒரு குடிசையை அங்கே போட்டு வைத்திருக்கிறார். நான் ஒரு முறை வந்தபோது சொன்னேன், இவ்வளவு அழகான இடத்துல ஏன் ரஜினி அந்த குடிசையை போட்டு வச்சிருக்க, அதையும் கட்டடமாக மாற்றிடலாமே. இல்லை முத்துராமன் சார், நாம் வந்த இடம் குடிசை என்பதை என் மனசில் என்றும் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த குடிசையை நான் இங்கே போட்டு வச்சிருக்கேன்னு அந்த வந்த இடத்தை இந்த அளவுக்கு வந்த பிறகு நினைத்து கொண்டிருக்கிறார். அதுவே அவருடைய வெற்றிக்கு காரணம். உங்க எல்லார்ட்டையும் ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். நிறைய பேச முடியாது, பேசுகிற சூழல் வரும்போது நிறைய பேசுவேன். அவருடைய புகழுக்கு நடிப்பு, வாழ்க்கை, சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் என்னமோ பல பேர் வாட்ஸ்அப்பில் எல்லாம் வேண்டாத விஷயங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் என்னமோ சம்பாதிச்சதெல்லாம் கர்நாடகாவுக்கு கொண்டு போயிட்டாரு. அவருக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன், எப்படி கொடுக்க வேண்டுமோ அதை முறைப்படி வருடா வருடம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பார்கள். கொடுத்து புகழ் பெறுவது நம்முடைய ரஜினியுடைய பழக்கம். ஆக பத்திரிகைகளில் வருகிற செய்தியை விட தனிப்பட்ட முறையிலே அவர் செய்கிற உதவிகள் எல்லா மக்களுக்கும் போய் சேருகிறது என்பதை மகிழ்ச்சியோடும் பெருமையோடும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத இருந்தபோது அவருக்கு மருத்துவர்கள் செய்த உதவி பாதி என்றால், அவர் நலமாக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்த ரசிகர்கள் எத்தனை பேர் மொட்டை போட்டுக் கொண்டார்கள், எத்தனை பேர் அங்க பிரதர்ஷனம் செய்து கொண்டார்கள், எத்தனை பேர் மண்சோறு சாப்பிட்டார்கள். இப்படி பல ஊர்களிலேயும் போய் அந்த ரசிகர்களை நேரிலேயே நான் பார்த்தேன் என்பதை பெருமையோடு இந்த மன்றத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே ரஜினி மீண்டும் உயிர் பெற்று எழுச்சியோடு வந்திருப்பதற்கு
உங்களுடைய பலமும் ஊக்கமும் வாழ்த்துக்களும் தான் காரணம் என்பதை மகிழ்ச்சியோடும் நன்றியோடும் சொல்லிக் கொள்கிறேன். நான் ரஜினியை பார்க்கும் போதெல்லாம் அப்படிப்பட்ட ரசிகர்களை நீ சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். நம்முடைய ரஞ்சித் நடித்து வந்த கபாலி படத்தில் ரஜினி இடத்திலே மேடையிலேயே வேண்டிக் கொண்டேன், எப்படி முத்துராமன் இவ்வளவு பேரையும் எப்படி சந்திக்கப் போகிறோம் என்று பயந்தார். நிச்சயமாக சந்திப்போம் என்று முடிவெடு, அதற்கு நல்ல வழி கிடைக்கும் என்று சொன்னேன். அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து அந்த ரசிகர்களை பார்ப்பதற்கு பலவிதமான முயற்சிகளையும் செய்து நம்முடைய சுதாகர் போன்றவர்களெல்லாம் அதை நெறிப்படுத்தி முரளியவர்களெல்லாம் செய்து இன்றைக்கு சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி இந்த சந்திப்புக்கு ஏற்பாடு செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு நல்ல கைதட்டி மனமாற வாழ்த்துக்களை சொல்லுங்கள். பாலச்சந்தர் சார் இவரை எப்படி தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? இவர் கண்ணு மேல ஆசைப்பட்டு தான் பாலச்சந்தர் சாரை இவர் தேர்ந்தெடுத்தார். கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல என்று வள்ளுவன் சொன்னான். கண்ணும் பார்த்துக்கிடுச்சுன்னா அப்புறம் வாய் பேச வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு வள்ளுவன் சொன்னான். ஆகவே நீங்கள் அவரை கண்ணோட உங்கள் கண்ணை மோத விடுங்க, அதுங்க பேசிக்கும், நீங்கள் பேச வேண்டாம். ஒவ்வொரு படமும் தொடங்குவதற்கு முன்னாலே நாங்கள் ஃபோட்டோ செஷன் என்று ஃபோட்டோ எடுப்போம். என்ன மாதிரி கேரக்டரு, என்ன மாதிரி நகை, என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணலாம், என்ன மாதிரி மேக்கப் பண்ணலான்னு ஒரு ஃபோட்டோ செஷனுங்கிற முக்கியமான ஒரு நிகழ்ச்சியை நடத்துவோம். இன்றைக்கு பொறுத்தளவு ரஜினிக்கும் ரசிகர்களுக்கும் நடக்கிற ஃபோட்டோ செஷன் தான் இந்த விழா.